கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வியப்படைந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மக்களுக்கு நற்செய்தி போக வேண்டும் என்கிற உள்ளுணர்வு தூய ஆவியிலே கொடுக்கப்படுகிறது. இதோ கடமைக்காக அல்ல, ஒரு உள்ளத்தின் உணர்வு அப்படிப்பட்ட நிலை. கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலே ஒரு பங்கு தந்தை, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, பங்கு தந்தை அவருடைய பங்கு ஆலயத்திலே கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை சகோதரர் செல்வநாதன் விடுதலை நேர நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்கிறார். பாருங்கள், இறைவார்த்தையாக கொடுக்கிறார் என்றும், அது மிக பயனுள்ளதாக இருக்கின்றது என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வாய்ஸ் ஆஃப் காட் அதில் தினமும் செய்தி கொடுக்கிறார். நீ அந்த வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் போட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தினந்தோறும் வந்து வரும் உங்களுக்கு சிறை செய்தி, அந்த செல்லில் மெசேஜ் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாகவே அந்த அருட்தந்தையை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கணும். அவர் அன்னைக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் பற்றி பதிவு பண்ணிக்கிடுங்க, அப்போ டெய்லி வரும்னு சொன்னதுனால அந்த பங்கில் இருக்கிற நிறைய மக்கள் அது பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான கருத்து. இதே போல் எல்லா நிலையிலும் இருந்தால் எப்படி இருக்கும்? நற்செய்தி மக்களுக்கு போய்கொண்டே இருக்கும். நற்செய்தி மக்களுக்கு சென்று கொண்டு இருக்கும். அன்பான சகோதரமே, அருட்தந்தை அப்படி சொன்னார் மட்டுமல்ல, நீங்கள் கூட சொல்லலாம். நம்மளுடைய ஊழியம் புத்தக ஊழியம். அதை நான் அடிக்கடி சொல்லுகிறேன். தேவனுடைய புத்தக ஊழியம் அது சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு இலவசமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய உற்றார் உறவு நண்பர்களுடைய முகவரியை எனக்கு அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு நான் புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பு. இரண்டாவது, தொலைக்காட்சி ஊழியம். தொலைக்காட்சி ஊழியம் என்று பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, பார்க்கிறோம் ஒவ்வொரு வாரம் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை விடுதலை நேர நிகழ்ச்சி 7 மணி முதல் 7:30 மணி வரை, ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை 7 மணி முதல் 7:30 மணி வரை விடுதலை நேர நிகழ்ச்சியில் இறை செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த இறை செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை பார்க்க உங்களுக்கு அந்த நேரம் வாய்ப்பில்லை என்றால் நீங்கள் உங்கள் செல்லில் யூடியூப்லே பிரதர் செல்வநாதன் அல்லது டிவன் செல்வநாதன் என்று போட்டிருந்தீங்கன்னாக்க அதில் மாதா டிவியில் கொடுக்கிற அந்த செய்தியெல்லாம் அதிலே நான் கொடுக்கப்படுகிறது, பார்க்கணும். மற்றுமாக த வேர்ட் ஆஃப் காட்ஸ், ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது என்றால் பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கணும், இறைவசனம் ஏறத்தாழ இப்போ 12,000 பேருக்கு மக்களுக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த
அந்த ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தை, வாக்குத்த வார்த்தை வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய செல் நம்பரை, வாட்ஸ்அப் செல் நம்பரை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் உங்களுக்கு தினந்தோறும் அனுப்பி வைப்போம். அது மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்க. 4வது வாய்ஸ் ஆஃப் காட். த வாய்ஸ் ஆஃப் காட்ன்றது தினந்தோறும் இறை செய்தி போய் கொண்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் யூடியூப்பில் வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் பார்த்தினாக்க அதில் போட்டினாக்க தமிழிலும் இங்கிலீஷிலும் ரெண்டுத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். இது மற்றவர்கள் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த 4 விதமான ஊழியங்கள் ஆசீர்வாதம் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் பொல்லாத பிசாசனம் சில தடைகளை உண்டு பண்ணிருக்கிறான். நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்திற்காக ஒரு 5 நிமிடமாவது நான் பாரத்தோடு கூட ஜெபிப்பேன். இந்த ஊழியத்துக்காக, சகோதரருக்காக, குழுவினருக்காக நான் பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட ஜெபிப்பேன். ஒரு முடிந்தால் உபவாசத்து கூட ஜெபிப்பேன் என்று உள்ளத்திலே உணர்த்தப்படுகிற சகோதரர்கள், சகோதரிகள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு இந்த ஒரு நம்பர் சொல்லுகிறேன். அந்த நம்பரு கூட நானும் ஜபன் பங்காளராய் விரும்புகிறேன் என்று நீங்கள் அவரோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அவர் அந்த நம்பர் 9443799180. இந்த நம்பருக்கு போனால் ஜப பங்காளருடைய பதிவு அவர் செய்து கொள்வார். ஜபத்தின் கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவார். மொத்தமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஒரு கருத்தை கொண்டு வாருங்கள். ஓகே. எனவே அன்பானவர்களே, இதெல்லாம் நற்செய்தி அறிவிக்காக ஒரு நிமிடம் நாம் இந்த மாலை வேளையிலே கண்களை மூடி நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான மக்கள். காலை முதல் இதுவரை பலவிதமான வேலை நிமித்தமாக சோர்வடைந்து இருக்கிறோம். ஆவிய ஊக்கம் உள்ளது, ஊனுடலில் வலுப்பட்டது என்று சொன்னீரே. இந்த வலுவற்ற நிலையிலே உடைய தூய ஆவியானவர் தான் எங்களை பலப்படுத்தி நிரப்பிக்கட்டும். ஆண்டவரை பேசும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இதை நான் பார்க்கிற பொழுது இந்த வேளையிலே கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி என்னவென்றால், தூய ஆவியான உணர்த்துகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவரின் அழைப்பு, கடவுளுடைய அழைப்பு. இந்த கடவுளுடைய அழைப்பு என்று சொல்லுகிற பொழுது இது யாருக்கோ என்று அல்ல, ஏதோ பாதராக வேண்டும், சிஸ்டராக வேண்டும் என்று அல்ல. அது வேற நிலை. அது உண்மைதான், தேவைத்தான். அது பாதராக, அரு தந்தையராவதற்கும் அரு சகோதரி ஆவதற்கும் தேவை. ஆனால் சாதாரண நிலையிலே பொது நிலையராயிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் தான் இந்த செய்தியை கொடுக்கும்படி தூய ஆவிலே எனக்கு உணர்த்தினார். ஆண்டவரின் அழைப்பு என்று பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இன்று நாம் யாராவது ஒருவரை கூப்பிடுகிறோம். செல்வநாதன் என்று கூப்பிடுவதற்கும் செல்வநாதன் என்று கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு இல்லைங்களா? அமிர்தம் என்று கூப்பிடுவதற்கும் அமிர்தம் என்று கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த இருமுறை கூப்பிடுகின்ற ஒரு நிலை இதோ ஒரு உள் உணர்வை கொண்டு வருகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்படியாக இந்த பைபிளிலே யாரெல்லாம் இருமுறை கூப்பிட்டார்கள் என்று நான் பார்க்கிற பொழுது சில ஒவ்வொருவரையும் விசித்திரமான நிலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியும். ஒவ்வொருவரையும் அவர்கள் 2 முறை யாராரு கூப்பிட்டிருக்காலும் அவரையெல்லாம் நான் வெள்ளை தீயாவிலே உணர்த்தப்பட்டு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களெல்லாம் எப்படி செயல்பட்டார்கள், எதற்காக செயல்பட்டார்கள், ஆண்டவர் அவளை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். அந்த பெயரை சொல்லி நான் சொல்லி இப்போ நான் படிக்கிற பொழுது நீங்கள் நினைக்கணும், நான் எப்படி என் செல்வநாதன் சொன்னேன், அதே ஒரு அமிர்தம் என்று அவர் சகோதரர் பேரை சொன்னேனோ அதே போல உங்கள் பெயரை சொல்லிதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சூழ்நிலையிலே அந்த நிலையிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு அது வாய்ப்பாய் மாறிவிடும். நீ பார்க்கிறோம் பிரியமானவர்களே, முதலாவது அழைப்பின் யார் என்றால் ஆபிரகாம். நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நிறைய இடத்துல ஆபிரகாம் என்று அவரோடு கூட நிறைய இடத்துல இவர்
பேசியிருக்கிறார். அவர் முதல்ல அழைக்கிற பொழுது ஆபிரகாம் நீ உன் நிலத்தை விட்டு போட்டு வாண்டா. ஆனால் ஆபிரகாம் என்று இருமுறை அழைத்து அவரோடு கூட பேசிய வார்த்தை தான் நாம் இந்த வேளையிலே சிந்திக்க இருக்கிறோம். தயவுசெய்து எடுத்து நாம் படிக்கலாம். தொடக்க நூலிலே 22ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை பார்க்கிற பொழுது கடவுள் அந்த ஆபிரகாமை, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லாதது. அவர் கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை பாக்கியத்தை கொண்டதுக்கு ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு அந்த குழந்தை பெண் ஒன்று உடனேக்கு அவனை நீ பலியிடணும் சொன்னார். அப்படி அவர் பலியிட ஆரம்பித்தார். இப்படி பலியிடுகிற பொழுது கடவுள் அந்த ஆபிரகாமை எப்படியெல்லாம் ஊரை விட்டு நாட்டை விட்டு புறப்பட்டு வான்னு சொல்லி வருகிறார், எல்லா விட்டு வருகிறார், மகனுக்காக கொண்டு வருகிறார். அங்கே அந்த இடத்தை படித்து பாருங்க. 22ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், அந்த ஆபிரகாமோடு கொண்டு கடவுள் எப்படி பேசுகிறார் என்று. அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் என்று கூப்பிட, ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார். என் அன்பான சகோதரமே, ஆபிரகாமை கூப்பிடுகிற பொழுது ஆபிரகாம் என்று கூப்பிடுகிற பொழுது இதோ அடியேன் என்று சொன்னார். இந்த வேளையிலும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. வானதூதர் சொன்னாங்க, இப்போ கடவுளுடைய தூதர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுகிறார், உங்களுடைய பேரை சொல்லி. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆபிரகாம் சொன்னா இதோ அடியேன்னு சொன்னார், நீங்களும் அடியேன்னு சொல்லுங்க, நாம் ஒவ்வொருவரும் அடியேன்னு சொல்லுங்க. அப்போ அடியேன்னு சொல்லுகிற பொழுது அந்த வாக்கு அந்த காரியங்கள் நமக்கு உண்டாயதா இருக்கும். நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அவர் சொன்னாருக்கு. இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது அவருடைய மகன், ஒரே மகனை அவர் பலியிடுகிறதுனால்தான் அவருக்கு சொல்லி வந்துருக்கிறார். ஆனால் கடவுள் ஆபிரகாமை அழைத்த போது ஒரு வார்த்தை சொல்ல இருக்கிறார். என்ன என் அன்பானவர்களே, நீ பார்க்கணும். தொடக்க நூலிலே 12ஆம் அதிகாரத்திலே 2வது 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய ஆபிரகாமை அழைப்பு, அவர் தனியாக அழைக்கிறார். அந்த 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அந்த ஆபிரகாமிடம் கடவுள் கொடுக்கிற வாக்கு என்ன? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வார்த்தை அது. அதிலே பாருங்கள், எனக்கு அந்த வசனத்தை முத அப்படி படிக்கிற பொழுது அப்படியே உள்ளம் பூரிட்டு போனது. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெரிய இனமாக்குவேன். உனக்கு நான் ஆசி வழங்குவேன் 2வது பாயிண்ட். 3வது உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்பது 4வது பாயிண்ட். நீயே ஆசிரியராக விளங்குவாய் என்பது 4வது பாயிண்ட் ஆபிரகாம் கொடுக்கிறார். என் அன்பான சகோதரமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உங்க கிராமத்திலே, உங்க பகுதியிலே நீ ஒரு நற்செய்தி பணியாளராக, ஒரு ஜெப நண்பராக, ஒரு ஜெப ஊழியராக நீ மாறப்பட வேண்டும். நீ தனிமையா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிருப்ப. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஒரு இனமாக்குவேன் சொல்லுகிறார். நீ குடும்பத்தில் வீட்டில் தனிமையாக உட்காந்து ஜெபம் பண்ணிருப்ப, ஆண்டவரே என்று பாரத்தோடு ஜெபம் பண்ண. ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை ஒரு பெரிய இனமாக்குவேன் என்று. அப்படின்னா என்ன? நீ ஒரு பெரிய ஒரு ஜெபக்குழுவை உருவாக்குவாய். ஆண்டவர் உருவாக்குவார். ஒரு ஜெபக்குழுவை ஆண்டவர் உருவாக்குவார். ஒரு ஜெபக்குழுவை உண்டாக்கணும். ஒவ்வொரு பங்கிலும், ஒவ்வொரு பகுதியிலும் அப்படி ஜெபக்குழு உருவாகி அவர்கள் எல்லாம் இணைந்து, ஆவிக்குரிய நல்ல இணைந்து அப்படி பாடி ஜெபிக்கணும். எனவே தான் ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் ஒரு தனி ஜெபம் பண்ணிருக்கிறேன் இல்ல, இனி உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நமக்கு சொல்லுகிறார். பார்க்கணும். அடுத்த ஒரு கருத்தினை பார்க்கும்போது, உன் வழியாக பாருங்க, முதல்ல 4 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் பண்ணு. அடுத்து, உனக்கு நான் ஆசி வழங்குவேன் சொல்ல. ஆசி வழங்குவேன் என்றால் எப்படி ஆசி வழங்குவேன் இருக்கின்ற? என் அன்பான பிரியமார்களே, ஆண்டவருக்காக நாம் என்னைக்கு நிறைய அர்ப்பணத்துக்காக போயிருக்காங்க, குருக்கள் போயிருக்கிறார்கள், அருச்செய்தி போயிருக்கிறார்கள்.
அவருடைய வாழ்க்கையில் கடந்து போகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசி வழங்குவேன், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பேன். நீ ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஜெப குழுவாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெப குழு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உன்னையும் உன் குடும்பத்தையும் தொழிலையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். மூன்றாவது, உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று, உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று. அப்ப எப்படி அமிர்தம், நீ ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக நீ மாறுவாய். உன்னை தேடி மக்கள் வருவார்கள், உன்னை தேடி மக்கள் வருவார்கள், உன்னுடைய ஜெப ஐக்கியத்துக்கு சேருவார்கள், நானும் ஒரு சேருவன் என்று சேருவார்கள். நம்முடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அங்க சொல்லுவார், உன்னை சிறப்புற நான் சிறப்புற செய்வேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். பேரு கொண்டு வருகிறார்கள். பிற விஷயம் இருக்கு. அடுத்தபடியா பார்க்கிற பொழுது நீயே ஆசியாக விளங்குவாய். பிரைஸ் தி லார்ட். நீயே ஆசியா விளங்குவாய் என்று ஆண்டவர் அளிக்கின்ற ஆசீர்வாதம் வழியாக கடந்து போய் நீ ஜெபிக்கிற பொழுது நோய்கள் நீங்கும், வியாதிகள் அகன்று போகும், அற்புதம் நடக்கும், ஒரு கூட்டமாக அங்கே பெரிய காரியம் நடக்கும். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே ஆபிரகாம் என்று அழைத்த கடவுள் இன்று நம் ஒவ்வொரு பெயரை சொல்லி அழைக்கிறார். சகோதரா, உன் பெயரைத்தான் அழைக்கிறார். சகோதரியே, உங்க பெயரைத்தான் அழைக்கிறார். அந்த ஆபிரகாம் அடியேன்னு சொன்னார், நீங்களும் அடியேன்னு சொல்லி ஒப்புக்கிடுங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு ஜெப குழு உருவாக்கி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். என் தூய ஆவியான உணர்த்துகிறதான கருத்தை தான் நான் சொல்லுகிறேன். பெரியமானவர்களே, இன்று எல்லா மக்களும் ஜெப குழுக்கள் உருவாக்கணும், பைபிள் எடுத்து படிச்சு கொண்டு வரணும். சரி, முதலாவது ஆபிரகாம் அழைப்பை பற்றி. இரண்டாவது அழைப்பு ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவது அழைப்பை பற்றி ஆபிரகாமுடைய மகன் ஈசாக் அடுத்தது யாக்கோப். அந்த யாக்கோப் கடவுளை எப்படி அழைக்கிறான்னு பார்க்கணும். தொடக்க நூல் தான் 46ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அதில் சொல்றது பார்க்கணும். அன்றிரவு கடவுள் இஸ்ரவேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள் பாருங்க, இப்படி கொண்டு வந்து இந்த செய்தி அப்படியே நீ படிப்பினாக பயங்கரம் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருத்தா இருக்கு. பாருங்க, அவர் சொல்ற அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி, இஸ்ரேல் என்பது யாக்கோப் தான், யாக்கோப் பேர் தான் இஸ்ரேல் கொடுக்கிறார். அவரு இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து அவர் ஒரிஜினல் பெயர் ஞானஸ்தானத்து பேர்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு உலகத்துல பேர் சொல்லுவாங்க, பேருக்கு அங்கே ஒரு பேருக்கு இங்கே ஒரு பேர் இருக்கு, அது மாதிரி வேற பேர் கூப்பிட்டுருக்கோம். அவங்க இஸ்ரேலுக்கு காட்சி அளிச்சுட்டு எங்கள் இடத்துல யாக்கோப்புன்னு கூப்பிடுறார். ஞானத்தான் பேர் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, யாக்கோப்புன்னு கூப்பிடுகிறார். இன்னைக்கு இந்த நாளிலே அன்று யாக்கோப்பை கூப்பிட்ட கடவுள் இன்று உங்களை ஒவ்வொருவரும் கூப்பிடுகிறார். யாக்கோப்பு கூப்பிட்ட கடவுள் இன்று உங்கள் பெயரை அவர் யாக்கோப்பு உடனே அடியேன் சொல்றார். நீங்கள் அடியேன் சொல்லுங்க. அடியேன் சொல்லுகிற பொழுது அந்த யாக்கோப்புக்கு உண்டான அந்த நிலையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டாயிருக்கும். சரி, இந்த கருத்தை அடுத்து 3வது வசனத்தை படிச்சு பார்க்கணும். அந்த 3வது வசனத்தை படிச்சு பார்க்கணும். அந்த கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே சொல்லுகிறார். உன் தந்தை கடவுள், உன் தந்தையின் கடவுளான யாரு? ஈசாக்கு கடவுள் எப்படி எல்லாம் ஆசீர்வதித்தாரு இல்லைங்களா? அவருடைய அப்பாவை ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தாரு அப்படி பார்க்கும். அதனவே தான் அங்கே கொடுக்கிறார், கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க தாத்தாவை எப்படி நான் ஆசீர்வதித்தேனோ அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்க அப்பாவை நான் எப்படி ஆசீர்வதித்தேனோ அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் அங்கே குறிப்பிடுகிறார். அவருக்கு ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க இல்லைங்களா? ஆபிரகாம் பார்க்கிற பொழுது அவர் எல்லா நிலையிலும் செல்வந்தராக இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கையை பார்க்கிறோம். அதே நிலை பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களை அவருடைய மகனை பார்க்கிறோம், ஈசாக்கை பார்க்கிறோம். ஈசாக்கு
அவர் அவர்களும் செல்வத்திலே கடந்து போனார். அப்படியாக கடவுளுடைய வாக்கு தத்தம், கடவுள் தமது வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற, கடவுள் தம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற இப்படியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, இந்த வாக்கு தத்தம் சொல்லுகிற பொழுது இந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைய அந்த வாக்கு தத்தம் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுளான நமக்கும் தருகிறார். ஆபிரகாம் வம்சமாய் வந்திருக்கிற, ஆபிரகாம் சந்ததியாய் வந்திருக்கிற நமக்கும் உரிதாக இருக்கிறது என்று கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை நாம் பார்க்கணும். இன்று இந்த வசன வாளிலே அநேக வாக்கு தக்கங்கள் இருக்கிறது. அந்த வாக்கு தக்கத்தை எல்லாம் நாம் சுதந்திரத்திக் கொள்ளும்படியாய்த்தான் அன்று கடவுள் அழைத்தவர் இன்று நம்மை அழைக்கிறார். பேரை சொல்லி, மகனே, உனக்கு தேவை, உன் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது, எல்லாம் என்னிடம் இருக்கிறது, அதை நான் தருகிறேன். இந்த வாக்கு இறைவசன வாக்கை கொண்டு வான். இறைவசன வாக்கு உனக்கு வாழ்வாய் மாறும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். நீ படிக்கிற ஒவ்வொரு காரியம், ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார், ஈசாக் எப்படி வாழ்ந்தார், யாக்கோப் எப்படி வாழ்ந்தார், அதே போல நீயும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனாக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மகளாக நீ வாழ்ந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து நீ செயல்படுவாய் என்று தான் இந்த வேளையிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். பெயரை சொல்லி அழைக்கிறார். கடவுள் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2வது காரியத்தை பார்த்தோம். இதை சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு இருக்கணும், ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால அப்படி குஞ்சு போயிருக்கிறேன். தூய ஆவியான மற்றதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பார். தூயான மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பார். நண்பன் அடுத்து ஒருத்தரை சொல்ல இருக்கிறேன். யாரு பார்க்கணும்? அடுத்து மோசே தான். மோசே தொடக்கம் நடத்தது விடுதலை பயணம் இல்லைங்களா? அப்படியே ஒவ்வொரு பகுதியாக வந்து விடுதலை பயணம் பார்க்கிற பொழுது கடவுள் மோசேக்கு தோன்றுகிறார். எங்கே நாம் பார்க்கிற பொழுது அவர் முட்செடியில் இருந்து, கடவுள் முட்செடியிலிருந்து அவருக்கு தோன்றி பேசுகிற கருத்தை மிகவும் அருமையாக இருக்கின்ற எனக்கு அந்த வசனத்தை படிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு காட்சியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதா என்று நாம் சிந்திக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த விடுதலை பயணத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த 3வது வசனம் ஒரு கருத்து சொல்லி இருக்கும். அந்த கசனத்தை அடுத்து 4ஆவது படிக்கலாம். முதல்ல பார்க்கலாம். 3ஆம் வசனம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் முற்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். பாருங்க, இங்க முட்புதர் அப்போது 2வது ஆண்டவரின் தூதர் முட்புதரின் நடுவே தீ பிளம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்புதர் தீ பற்றிக்கொள்ளவில்லை, தீந்து போகவில்லை. எப்படி இருக்கும் இந்த ஒரு காட்சியை நீங்களும் நானும் பார்ப்போம் என்றால் எப்படி இருக்கும்? அப்படியே உள்ள உணர்வோடு கூட அதை போய் பார்க்கணும்னு ஓடி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகிற பொழுதுதான், அந்த மோசே போகிற பொழுதுதான் கடவுள் அங்கே கொண்டு சொல்லுகிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, அந்த 4வது வசனத்திலே பார்க்கணும். அவ்வாறு பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே 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 என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஆபிரகாம் இதோ அடிமைன்னு சொன்னார், இதோ அடியேன். யாக்கோப் இதோ அடியேன். இங்கே சொல்லார் இதோ நான் சொல்லுகிறார். அது சொல்றார். நாம் அது கொண்டு வரணும் பிரியமானவர்களே. யாருக்கும் இருக்கவில்லை. இன்று உங்கள் பெயரை சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்க சொல்லுவீங்களா இதோ அடியேன், இதோ அடியேன், இதோ நான் சொல்லுவீங்களா? நீங்க சொன்னா இந்த வாக்குகள் உங்களுக்கு உண்டாதா இருக்கும். பார்க்கணும் பிரியமானவர்களே, கடவுள் மோசேவை அழைக்கிறார். அந்த மோசேவை அழைத்த கடவுள் எப்படி கொண்டு வருகிறார் பார்த்து நான் கிண்டுக்கும். அவர் எதுக்காக மோசே கடவுள் அழைக்கின்றதுக்கு? என் அன்பானவர்கள், நான் இன்னும் அது அதிகமாக சொல்ல தேவையில்லை. கடவுள் ஒரு காட்சியை கொடுத்து அந்த காட்சியின் வழியாக அந்த மோசேவை அழைத்து மோசே என்று அழைத்து அவரோடு கூட பேசுகிற வார்த்தை அடுத்த பகுதி பார்க்கனாக்க அந்த 7 நான் இஸ்ரேல் படுகிற துன்பத்தை நான் பார்த்தேன். என் துன்பத்தை எகிப்து நாட்டிலே இஸ்ரேலர் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மக்கள், என் மக்கள், அந்த வசனம் பார்க்கணும், என் மக்கள் என்று, என் மக்கள் படுகின்ற துன்பத்தை நான் பார்த்தேன், என் மக்கள் படுகின்ற துன்பத்தை
கண்டேன், என் துன்பங்களை கண்டேன். அவருடைய குரலை நான் கேட்டேன். அவருடைய துயரங்களை நான் ஒவ்வொன்றும் பார்த்து அறிகிறேன். சொல்லி அவர் கொண்டு வருகிறார். நீ அவர்களை விடுதலை ஆக்கணும். 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், எகிப்தியருடைய அடிமையை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கனானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். பாருங்க, கடவுள் எதுக்காக தான் முன்னே அழைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய திட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்க கொண்டிருக்கேன். இதை நான் பார்க்கிற பொழுது பிடிவிக்கவும் நடத்தி செல்லவும், விடுவிக்கவும் நடத்தி செல்லவும். பாவத்திலே, பாவத்தின் அடிமந்தனத்திலே, மக்கள் துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, பிரச்சனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். மோசே என்று அழைத்தது போல இன்று உங்கள் பேரச்சில் அழைக்கிறார். மக்கள் பிசாசினாலே பலவிதமான கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு அடிமைதனமாக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை நீ விடுவிக்கணும். விடுவிக்கிறதோடு மட்டுமல்ல, அந்த மக்களை அந்த மோசே எப்படி பாலும் தேனும் பொழிகின்ற கானானுக்கு கொண்டு போனாரோ அதே போல விண்ணக வாழ்வுக்கு மக்களை வழிநடத்தப்பட வேண்டும் என்றுதான் இன்று நாட்கள் உங்களை அழைக்கின்றார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று விடுவிக்கணும், 2வது மக்களை விண்ணக வாழ்வுக்கு, பரலோக வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டும் என்று அழைக்கின்றார். மோசே என்று பார்க்கிற பொழுது, அந்த ஒவ்வொருத்தரும் மோசே என்று பார்க்கிற பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை, எகிப்தில் அடிமைத்தன மக்களுக்கு அவருடைய கண்ணீரை கண்டேன், துக்கத்தை கண்டேன், விடுதலை கொடுக்கணும் போல நீ கொடுக்கணும், அவர்களை வழி நடத்தணும். இதுதான் மிக முக்கியமான ஊழியம். அந்த கருத்துக்காய்த்தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்க ஊர்ல, உங்க பங்குல, உங்க பகுதியில நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும். அநேகரை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலை கொண்டு வரணும், பிசாசின் உபத்திரவத்தில் கொண்டு வரணும், கொண்டு வந்து அவளை வழி நடத்தி கொண்டு இருக்கான. என் அன்பானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கடந்து வாருங்கள். அடுத்தது நான் சொல்ல போவது சாமுவேல் பற்றி சொல்லுகிறேன். சாமுவேல் பற்றி நான் சொல்லுகிற பொழுது, கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி கடவுளுடைய ஊழியம் செய்வதற்காக அவர் போயிருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் ஏலியுடைய ஒரு மேற்பார்வை கீழே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏலி குரு அவருக்கு கீழே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏலி அவ்வளோ கண் பார்வை இல்லை குரு. அவர் படுத்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இவருக்கு தான் அந்த ஆலயத்தில் எல்லாம் பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆலயத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறோம். யாரு? சாமுவேல். ஒரு நேரத்தில் என்ன தெரியுமா, கடவுள் சாமுவேல் கூப்பிடுறார். சாமுவேல் என்று பேர் கூப்பிடுறார். சாமுவேல் நினைச்சாரு தன்னுடைய எஜமானார் ஏலிதான் கூப்பிடுறான்ட்டு ஓடி போயிட்டு அந்த குரு அனுப்பிட்டு, ஐயா கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறார். நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்க சொல்லிடுறார். ஒரு வாட்டி வந்து படுத்துட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு, திருப்பி ஒரு முறை என்ன பண்ணிருக்க, கடவுள் சாமுவேல்னு கூப்பிடுறாரு. இந்த சாமுவேலுக்கு கடவுள் கூப்பிடுறாருன்னு தெரியல. திருப்பி ஓடி போயிட்டு ஏலிக்கிட்டு போயிட்டு, ஐயா கூப்பிட்டீங்களான்னு சொல்றாரு. தம்பி நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்க சொல்றாரு. திருப்பி 3வது முறை கூப்பிடுறாரு. இந்த கடவுள் கூப்பிடுறாரு, சாமுவேல் கூப்பிடுறாரு. சாமுவேல் கூப்பிட்ட உடனே திருப்பி போயிட்டு அந்த எழுத்துக்கு. அப்போ சாமுவேலுக்கு தெரியல கடவுள் கூப்பிட்றான்னு தெரியல, இவர் நினைக்கிறாரு அந்த ஏலிதான், அந்த குருவான தான் கூப்பிட்றாரு, குரு தான் கூப்பிட்றாரு. அவர் போயிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்லுகிறார், இது இதோ நடந்துக்கிட்டு இருக்கிறது. எனவே எனக்கு அவர் குரு சொல்லி கொண்டிருக்கிறார், நான் கூப்பிடல, நீ படுத்துக்க, மீண்டும் உன்னை கூப்பிட்டா பேர்ட்டு கூப்பிட்டா நீ சொல்ல வேண்டிய கருத்து எனக்கு நீ பார்க்கணும். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு,
இதோ அடியேன்னு சொல்லுடான்னு சொல்லி அனுப்பு. இதோ ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பேசும்னு சொல்லி கேளு, ஆண்டவரே நீர் பேசும்னு கேளு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு அப்புறம் கொண்டு வரான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். தயவுசெய்து எடுத்து 1 சாமுவேல் புத்தகம் தான். 1 சாமுவேல் புத்தகத்திலே அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த 10 வசனம் போட்டிருக்கோம். அதை முதலேருந்து படித்தா அப்படி பயங்கரமாக இருக்கும். அந்த கருத்து நமக்கு தெளிவு இருக்கும். 10வது வசனத்தை நீ படிக்கலாம் போது, அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல் பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். அந்த குரு சொல்லி கொடுத்த மாதிரியே இதோ அடியேன் நீ பேசும், இதோ பேசும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவரை பேசும் முடிய மகன் நான் கேட்கிறேன் சொல்லிட்டு அங்கே கொண்டு வராங்க. என் அன்பானவர்களே பார்க்கணும் பிரியமார்களே, ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல் பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் இருக்கு. இந்த கருத்தை நீங்க பார்ப்பன பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு கட்டுக்கு பேசும் ஆண்டவருக்கு. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இது மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு கருத்தாக நினைக்கிறேன். அதுவரை அந்த நான் பார்க்கணும், சாமுவேலை கடவுள் அழைத்ததுக்கு முன்பாடி அதுக்கு முன்னாடி யாரும் இறைவாக்கினாரா இல்லை. அதுக்கு முன்னாடி யாருமே இறைவாக்கினாரா இல்லை. பாருங்க, அந்த முதல் வசனம் சொல்லுகிற பார்க்கணும், 3:1 பார்க்கணும். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அது ஒன்று கிடையாது. அப்போ முதல்ல இவர் தான் அனுப்பியிருக்கிறார். 3ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பானவர்களே, அப்படி அழைத்த கடவுள் அந்த சாமுவேல் சொல்றார், இதோ ஆண்டவர் அடியேன், இதோ ஆண்டவர் இதோ அடியேன் பேசும் சொல்லுகிறார். பேசுகிறது ஆண்டவர் அவரை ஒரு இறைவாக்கினராய் மாற்றுகிறார், செயல்படுத்துகிறார். 20வது வசனம் பார்க்கணும். அந்த 10ல் படிச்சோம்ல, இப்ப 20வது வசனம் தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர் சபா வரையிலும் அனைத்து இஸ்ரவேலரும் அறிந்து கொண்டனர். எல்லாரும் அறிந்து கொண்டனர் என்று சொல்லிருக்கு. அந்த வசனத்தை பார்க்கும், சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நான் உள்ளத்தின் ஆழத்திலே பாரப்படுகிறேன். இறுதி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை பொழிவேன். உன் புதல்வர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள். யோபேற்கு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் திருத்துருப்பணியிலே 2ஆம் அதிகாரத்திலே 17-18 சொல்லப்பட்டிருக்கு. நான் இறுதி நாட்களிலே மாந்தர் யாவரும் மேல் ஆவியை பொழிவேன். உன் புதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள். உன் இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள். உன் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். என் பணியாளன் பணிப்பெரும் என் ஆவியை பொழிவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாக்கு உரைப்பது எதற்காக? இறைவாக்கு உரைப்பது எதற்காக? என் அன்பானவர்களே, இறைவாக்கு உரைப்பது திருச்சபை கட்டி எழுப்புவதற்காக. இந்த அந்த நிலையிலே நாம் பார்க்கிற பொழுது நாம் நம் சமூகத்தை நினைத்து பார்க்கணும். திருச்சபை கட்டி எழுப்புவதற்கான சொல்லும்போது நான் பார்க்கணும் பெருமக்களை, நான் சொல்லப்படவில்லை. இந்த விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். 1 கொரிந்தியரிலே 14ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை படித்து பாருங்கள். தயவுசெய்து எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க, எல்லாம் கோட் போடுறீங்க, எழுதி படிங்க. படிச்சதோடு மட்டுமல்ல, வாழ்க்கை கொண்டு வாங்க, சொல்லுங்க. எல்லா மக்களும் பைபிளை எடுக்கணும். பைபிளை வார்த்தை எடுத்து படித்து கொண்டு வரணும்.
திருச்சபையில் பெரிய மாற்றம் எழுப்புதல் உண்டாகப்பட வேண்டும். எடுங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? பரவச பேச்சு பேசுகிறவர், பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி உரை செய்கிறார், தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கின்றார். ஆனால் இறைவாக்கு உரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சி உரை செய்கிறார், திருச்சபையை வளர்ச்சியுற செய்கிறார். உன் புதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று சொன்னால் அங்கே திருச்சபை வளர்கின்றது. இல்லைங்களா? உன் பணியாளன் பணிப்பெண் ஆவியை பொழிவு அவரும் இறைவாக்கு உரைப்பார் என்றால், இன்றைக்கு ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் இறைவாக்கு உரைப்பர் கடந்து வருகிற பொழுது அங்கே திருச்சபை வளர்கின்றா இருக்கிறது. இறை வாக்கு, கடவுளுடைய வாக்கு, இறை வாக்கு கடந்து போகின்ற கருத்து. இந்த இறை வாக்கு என்று பார்க்கிற பொழுது பிரியமாக்களே, பைபிளை கொடுக்க காத்தியில் நடக்கின்ற இன்று ஆண்டவராகிய கடவுள், இந்த இறுதி நாட்களிலே ஆண்டவராகிய கடவுள் சாமுவேலை போல ஒரு இறைவாக்கினராக உங்களை உண்டாக்குவதற்கு தான் அழைக்கிறார். சாமுவேல் என்று அழைத்தார். ஒரு முறை சாமுவேல் என்று அழைத்தார், 2ஆம் முறை அழைத்தார், 3ஆம் முறை அழைத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய வாட்டி அழைத்திருக்கலாம். நீங்கள் உணராமல் இருந்திருக்கலாம். இது யாருக்கோ எப்படியோ என்னமோ தெரியலன்னு நினைந்திருக்கலாம். இல்லை, உங்களுக்காகத்தான். அன்று ஏலி ஆண்டவர் சாமுவேல் சொன்னார், நீ மீண்டும் பேசினாக்க இது சொல்லுன்றிருக்கு, இது ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி கேளுன்னு சொன்னார். என்னார்? இன்றைக்கு உங்களுடைய அடிமை, உங்களுடைய ஊழிக்காரன் ஆண்டவருக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவங்களோடு பேசினால் நான் சொல்லுங்க, ஆண்டவரே பேசும், உங்களுடைய அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. நீங்க ஒரு இறைவாக்கினராக மாற முடியும். ஆண்டவர் இந்த இறுதி காலத்திலே அப்படியான செயல்களை கொண்டு வரத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியின் வழியாக உங்களை கொண்டு வருகிறது தான் பார்க்கிறோம். ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, சாமுவேல். அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொங்கி இருக்கிற 20 அவர் தெரிந்து நான் இந்த நாள் நேரம் முடிச்சுட்டு இருக்கேன். அடுத்து நான் பார்க்கிறோம் பிரியமாவுகளே, லூக்காஸ் நட்சத்திரத்திலே பார்க்கிற பொழுது மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கூட அப்படி தான் பயங்கரமாக கொடுத்துருக்கிறார். யாருக்கு பயங்கர வார்த்தையே வந்துட்டு ஒருத்தர் இப்படி சொல்லாத பிரதர் சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன பண்ணுறது, உடம்புல ஊறி போச்சு. லூக்காஸ் நத்தியில 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு ஆண்டவர் போகின்ற கருத்து தான். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகின்ற அதுக்கு மார்த்தா மரியாவை சந்தித்தல் பார்க்குறோம். அதில் பார்க்குற பொழுது என் அன்பானவர்களே, இயேசு அங்கே வீட்டுக்கு போகிறோம். 2 சகோதரிகளும் ஆண்டவருக்கு பிரியமான குலத்தான். நல்லா அவருக்கு மரியா என்னும் சகோதரி, மார்த்தாளுக்கு மரியாதை சகோதரி இருந்தாங்க. அப்படி இருந்துருக்கேன். அங்கே பார்க்கணும். மார்த்தா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா 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 மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். அவங்களுக்கு ஏன் அப்படி சொல்றாருனாக்க, அதுக்கு முந்தின வசந்தி நீ படிச்சு பார்த்தனாக்க சொல்லப்பட்டிருக்கும். அதுனா மார்த்தா இப்போ வீட்டில் ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. மார்த்தாள் மரியாள், அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. மரியா பாட்டுக்கு ஆண்டர் பாத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். மார்த்தா தான் ஓடி கீடி அங்கே சமையல் பண்ணுறதுக்கு, இங்கே சமையல் பண்ணுறது, அது இது பண்ணுறது. ஆண்டர் வந்துட்டாரு, இயேசு போதரை வந்துட்டாரு, ஆண்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஓடி வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே சொல்லிக்கிற பொழுது இந்த 41ஆம் வசனம் படிக்கும்போது 40ஆம் வசனம் படித்து பார்த்தோன்னா சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். 40ஆம் வசனம் சொல்லியிருக்கோம். மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னையும் தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். உமக்கு எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் சொல்றார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை இருக்கு.
என் அன்பானவர்களே, அது அடுத்த வசனத்திலே சொல்லுகிற ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுவது என்ன? ஆனால் தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள், நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள், அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்றார். அவரிடம் எடுத்துக்கப்பட மாட்டான். நல்ல பங்கு என்ன சகோதரமே? சகோதரமே, நல்ல பங்கு என்ன? ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது, படிப்பது, ஆண்டுடைய வசன வார்த்தைகளை கேட்பது, படிப்பது, சிந்திப்பது, தியானிப்பது தான் நல்ல பங்கு. நல்ல பங்கு. அந்த பங்கு அவர் எடுத்துக்கொள்ள மாட்டான் சொல்றார். இன்னைக்கு அந்த நல்ல பங்கு எல்லாம் விட்டுட்டோம். நம்ம மார்த்தாள் மரியாதை போலதான இந்த மார்த்தாளை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பங்காகிய இறைவசன வார்த்தையை கேட்பதிலே ஆர்வம் இல்லை, படிப்பதிலே ஆர்வம் அல்ல, மாறாக உலக நிலையிலே போய் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட வார்த்தையை மக்களுக்கு சொல்லு என்று தூயாவிலே உணர்த்துகின்றார். மார்த்தா மார்த்தாவா இருக்கக்கூடாது, மரியாதை போல நாம் இறைவசன வார்த்தைக்கு ஆர்வம் கொடுக்கிறவர்களாக இருக்கப்பட வேண்டும். இப்படி வாழ்கிறவர் நல்வழியை காட்டுவர்களாக நம்ம ஒரு முன்மாதிரி உள்ள மக்களாக நாம் வாழ முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போக முடியுமா? முன்மாதிரி. மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். சகோதரா, ஆலயத்துக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போங்க, நல்ல பங்கு. இப்படி நடக்குது, பைபிள் எடுத்துகிட்டு போங்க. சகோதரியே, பைபிள் எடுத்துகிட்டு போங்க, நல்ல பங்கு. என் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அதை இரவு பகலும் வாசி சிந்தித்து தியானிப்பதை கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு இருந்து நீ செய்வதானத்தில் வெற்றி பெற செய்வான். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல பங்கு எடுங்க, நல்ல பங்கு எடுங்க. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையில இன்று முதல் நீங்கள் ஆரம்பிக்கணும். இன்று முதல் ஆரம்பிக்கும். மார்த்தா மார்த்தா உலகப்பரமான பக்தி முயற்சியிலே இருக்குது போல இருக்காதீங்க. ஆவிக்குரிய ஜீவித்திலே பைபிள் படிக்கிறதிலே கடந்து வாருங்கள். கடவுள் ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமே என்று அழைத்தார். அவர் எப்படி நடப்பித்தார் என்று பார்த்தோம். அது எப்படி நடக்கும்? யாக்கோப்பை கடவுள் அழைத்தார், யாக்கோப்பே யாக்கோப்பே என்று அழைத்தார், யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார். அவருக்குண்டான கண்ணிலே நம்மை ஆசிரிப்பு நடப்பிக்கிறார். மோசேவை கடவுள் அழைத்தார், மோசே மோசே என்று அழைத்தார். அன்று மோசேயை அழைத்த கடவுள் இன்று நம்மை அழைத்து நம்மை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடி நான் பார்க்கிற பொழுது பிரியமாக்குள்ளே சாமுவேல் இறைவாக்கினர் கடவுள் அழைத்தார். சாமுவேல் அழைத்தார். முதல்ல சாமுவேல் ஒரு இறைவாக்கினர் அழைத்தார். இந்த இறுதி நாட்களிலே நாம் ஒவ்வொரு நிறைய இறைவாக்கினராக நாம் மாறுவதற்காக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அது திருச்சபையை கட்டி எழுப்புவதாக இருக்கின்றது. அது ஆவிக்குரிய வரமாய் இருக்கிறது, கொடையா இருக்கிறது, செயற்படுகிறார். நாட்களிலும் மார்த்தாலை போல இல்லாமல் மார்த்தா நல்லதுதான், செல்லத்தான் இருக்கணும், அந்த வேலை இருக்கணும், யார் செய்வாங்க, செய்யணும். ஆனாலும் கூட நல்ல பங்கு என்பது ஆணுடைய பாதத்தில் அமர்ந்து இறைவசன வார்த்தை கேட்பது தான். அடுத்து பார்த்தோம். இன்று நம் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை நாம் எடுத்து படித்து பார்க்கணும். அங்கே பார்க்கணும் பிரியமாக்களே, அங்கே சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும் இருக்கும். எனக்கு அந்த கருத்தை ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கணும். லூக்கா நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை படிக்கிற போது சொல்லுவார், சீமோனே 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 சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். பாருங்க என்ன சொல்லுகின்றது, கோதுமை போல புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். இந்த நாட்களிலே என் அன்பானவர்களே, சீமோனே சீமோனே என்று சொல்லுகிறது போல தான் நம்மோடு கூட சொல்லுகிறார். சாத்தான் பர்மிஷன் வாங்கிவிட்டான் என்று சொல்லுகிறார். கோதுமை படைப்பது போல படைப்பதற்கு இந்த காலத்தில் யாரெல்லாம் அது முறம் வைத்திருக்கிறாங்க, யாரும் அது மாதிரி இருக்குது, எல்லாம் கம்ப்யூட்டர் ஏசியனை போட்டிருக்கேன், முறம் அந்த காலத்தை வச்சுட்டு வாங்க, இப்படி படைப்பாங்க, மரத்தில் இப்படி படைப்பாங்க, தூசு எல்லாம் கீழே விழுந்துடும், பதிராக இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும்.
தடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மரத்தினுடைய இந்த கடைசி பகுதி இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அங்கே நிற்கும். நல்ல மணி இருக்குது, அங்கே தான் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அது விழுந்தது அவுட், அடுத்து இங்கே விழுந்துருக்கும் பாருங்க, அதை தூக்கி ஒரு பகுதியில் போடுவாங்க. இது நல்லா முத்து மாதிரி இருக்குங்க, அது இதில் தனியாக வைப்பாங்க. இந்த நாட்கள் அப்படித்தான். கோதுமை படிவு போல அங்கே பர்மிஷன் வாங்கிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. இப்போ யாரெல்லாம் இழுக்க வேண்டும் என்று அது திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கு. சாத்தான் பர்மிஷன் ஆகிட்டான் இழுக்கிறது, கீழே தள்ளுறதுக்கு. தட்டுக்கிற பொழுது கீழே விழுதெல்லாம் யாரும் வாங்கிட்டான். அடுத்தது உத்திரிப்புன்ற மாதிரி காத்திருக்கிற மாதிரி தான் அங்கே கொண்டு வச்சுட்டு இருக்கிறான். அடுத்தது தான் கோதுமை களஞ்சியத்திலே சேர்த்துறதுன்னு. என் அன்பானவர்களே, சிமியோனே சிமியோனே விழிப்பாயிரு என்று சொல்லுது போல, எச்சரிக்கையாயிரு, சாத்தான் பர்மிஷன் வாங்கிவிட்டான் என்று சொல்லுது போல, இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்து தான். அந்த வசனத்தில் அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க, அது என்ன சொல்லுகிறது? ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க, உன் நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். உன் சகோதரரை உறுதிப்படுத்து என்று சொன்னார். பாருங்க எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. சிமோனே சிமியோனே என்று சொல்லி கடத்தி வந்துகிறார். நீ உனக்கா உன் நம்பிக்கை தளராதிருப்புக்காக உனக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். நீ கடந்து வந்த பின்னாடி உன் சகோதரரை நீ உறுதிப்படுத்துன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் நினைத்து பார்க்கணும். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை அனுபவிக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை வழிநடத்தணும். இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பொல்லாத பிசாசன பல விதங்கள் உண்டு பண்ணுவான். ஆனாலும் கூட நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து கடந்து வரணும். வந்த பின்னாடி அது சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்லணும். சாட்சியாக சொல்லி அழுகணும், என் தம்பி என்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தாமா நான் கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கையில் இப்படித்தான் நான் இப்படிலாம் போனேன், ஆனாலும் கூட ஆண்டவர் இப்படிலாம் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் கூட வாழணும் தம்பி, பைபிளை எடுக்கணும், பைபிளை படிக்கணும், இறைவசன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து வரணும் தம்பின்னு சொல்லிட்டு நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்பிக்கை இல்லைவா அதுதான் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அன்பான சகோதரமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டு சொல்லுகிறார். சிமியோனே சிமியோன் சொல்வது போல இன்று நம்ம ஒவ்வொரு பேரையும் சொல்லி சொல்லி கொடுக்கிறார். செல்வநாதன் சாத்தான் பர்மிஷன் வாங்கிட்டான் எச்சரிக்கை என்று சொல்லுகிறார். மனம் மாறிய பின் செயல்பட்ட பொழுது அடுத்தவர்களையும் செயல்படுத்தி உறுதிப்படுத்தி படைப்பது போல படைக்க வந்துவிட்டான். தள்ளுகிறது. 3 பிரிவு, மரத்தினுடைய கடைசி பகுதி, முன்ன பகுதி, கீழே பகுதி, 3 பகுதி. இந்த 3 பகுதியில் எந்த பகுதி என்று மன்னிச்சு பார்க்கணும். பின்னாடி இருக்கிற பகுதியா, அந்த முரத்தினுடைய அந்த பகுதியினுடைய முன்பகுதியா அல்லது கீழ்ப்பகுதியான்னு பார்க்கணும். அடுத்துதான் நான் இன்னொரு கருத்தை சொல்லணும். இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது எனக்கு இருக்கும். திருத்தர் பணி எடுங்க. திருத்தர் பணியில் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், அதை படிக்கிறது முன்னாடி இருக்கு சவுல் கடவுள் அழைக்கிறது தான். 9ஆம் வசனத்து 4வது 3வது 14 கடவுள் அந்த சவுலுக்கு முன்னாடி சவுல் கடவுளுக்கு கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதன், விரோதமாக. நீங்கள் அதை படித்து பாருங்க. 9ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 படிச்சுட்டுங்க, அப்புறம் 4வது படிச்சு கொடுங்க. அவருக்கு கடவுள் அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்து ஒளியை உண்டாக்குறார். சவுலுக்கு முன்னாடி ஒளியை உண்டாக்குனார். அப்படியே ஒளி உண்டாக்குன உடனே அப்படியே அந்த சவுல் அப்படியே கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்துட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் கடவுள் அந்த 4ஆவது வசனத்தை படித்து பார்க்கணும் இருக்கும்.
அவர் தரையில் விழ, அவர் தலையில் சவுல் தரையில் விழ, சவுலே 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 ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். பாருங்கள், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலை அவர் கேட்டார். அப்போ யாரு இன்றைக்கு துன்புறுத்துகிறார் இன்றைக்கு? அப்ப அடுத்தது அவருக்கு சவுல் கேட்கிறார், யார் அப்படி நான் யார் அப்படி துன்புறுத்தனுக்கு? நீ துன்புறுத்துற இயேசு நானே, துன்புறுத்தும் இயேசு நானே. எப்ப கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்துறாங்களோ அவங்க இயேசுவை துன்புறுத்துன்னு அர்த்தம். உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? இந்த வசனத்தை மட்டுமே நம்ம பிரசிட் பண்ணிட்டு நாம் கொண்டு போனாக்க இந்த இதில் எங்கெங்கயோ போய் மக்களை இடித்தள்ளும். பிரேரணத்தார்களை மக்களை கொண்டு போய் என்றார். அன்பானவர்களே, சவுலே சவுலே என்று அழைத்த ஆண்டவர் இன்று நம்மையும் அழைக்கிறார். அந்த அழைச்சி அவர்கிட்ட ஒரு பணியை கொடுக்கிறார். அந்த 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீ படிச்சு பார்த்தோன்னா அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொண்டு 15ஆம் வசனம், ஆண்டவர் அவரிடம் நீ செல், அவர் பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். எப்படி சொல்லுகிறான்? அங்க கடவுள் அங்க போயிட்டு நீ அங்க போயிட்டு அந்த போயிட்டு நிலை போயிட்டு கண்ணு கழுவும் சொல்றாரு. அங்க அவர் போயிட்டு கண்ணு கொண்டு கடவுள் அவருக்கு அந்த இவர் வழியா சொல்லிக் கொடுக்கிற கருத்து தான் இது. ஆண்டவர் அவரிடம் நீ செல், யாருக்கு? பிற இனத்தாருக்கு, அரசருக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை வெளியிட்டு செல் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கிற பொழுது மற்ற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும். இறையரசப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இறையரசப்பட்ட நற்செய்தி எங்க போய் நடிச்சு அறிவிக்கின்றிருக்கிறது? நமக்குள்ளவே நற்செய்தி அறிவிப்பின் காரியங்கள் கடந்து வரல, அவுட்ல இங்க போறது. ஆனாலும் கடவுள் தன்னுடைய தெய்வீக திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை அமைத்திருக்கிறார். கடவுள் தன் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த யூடியூப் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரமே, நான் சொல்வது தொலைக்காட்சி ஊழியத்தின் வழியாக, வாட்ஸ்அப், யூடியூப் வழியாக நீங்கள் நற்செய்தி அறிவிக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும். அவர்கள் கேட்பார்களோ கேட்கவில்லையோ நீங்கள் சொல்லி தீரணும், சொல்லணும். ஆண்டவர் மகா மகிமையோடு இருக்கிற பொழுது எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லக்கூடாது அவர்கள் யாருமே. அதுக்காகத்தான் இந்த கருத்து. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பணி செய்கிற இடத்திலே நீங்கள் சொல்லணும். நீ காலேஜ் படிக்கிற சகோதரா, தம்பி, காலேஜ் படிக்கிற தம்பி, உன்னோடு இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லணும், சகோதரியை சொல்லணும், வேலை சொல்லணும். பிற இனத்தாருக்கு செய்வதற்காகத்தான் மக்களின் சவுலே என்று கூப்பிட்டவர் உங்களையும் பெயர சொல்லுகிறார். சவுல் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த நீங்களும் ஒரு வேளை வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கடவுள் உங்களை அழைத்து அந்த உன்னதமான பணிக்காக படிப்பிக்க வருகிறார். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என்னை நம்பிக்கையில் தொய்யான் உணர்த்துறதை நான் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒவ்வொருவரையும் அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது சாதாரணமான மடமை, அறிவினம், பலவீனமானப்பட்டவர்களை அழைத்து அவர்களை தன்னுடைய மேன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரிலே 1 அதிகாரத்தில் 29. இதிலே தயவுசெய்து மார்க் நற்செய்தி எடுங்க. கடவுளுடைய அழைப்பை பார்க்கணும் பிரியமாக்குள்ளே. இந்த எனக்கு இறைவசன வார்த்தை தான். நான் இங்கே படிக்க அவ்வளோ இன்னும் கிடையாது, ஏதோ நான் படிச்சுட்டு இல்லை. கடவுள் இன்னைக்கு இப்படி கொடுத்துட்டு தான். மார்க் நற்செய்தி எடுங்க தயவுசெய்து, 3ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் 13வது வசனம் முதல்ல படிக்கணும். 13 மார்க்கில் 3:13 படிங்க. இயேசு மலை மேல் ஏறி
தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். தம்மை வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். பாருங்க முன்னுக்கு அந்த 13 வருஷம் அவருக்கு கருத்து எல்லையோட போயிட்டு இருக்கு. 13 வருஷம் இருக்கும். இயேசு மலை மேல் ஏறியதால் விரும்பியதா அவங்க போயிட்டு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார். என்ன வார்த்தை! இன்னைக்கு ஆண்டவர் கடவுள் இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிறார், விரும்பியவர்களை அழைத்திருக்கிறார். எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சகோதரமே. ஆனா கூட இந்த டிவியில் உட்காந்து பார்க்கறது நிறைய பேர் இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதா தொலைக்காட்சி இந்த நேரத்தில் இந்த விடுதலை நேரம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியுதில்லை. அவங்க பார்க்கறதும் கிடையாது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த லைன் இந்த லைன் தான் போயிட்டு இருக்கிறாங்க. விளம்பரமான வாழ்க்கையில் அது இறைவார் கேட்கணுக்கு. ஆனால் கூட கடவுள் இந்த நேரத்தில் உங்களை அழைத்திருக்கிறார். தாம் விரும்பியவர்களை அழைத்திருக்கிறார்கள், அவரும் அவர்களிடம் வந்தார்கள். நீங்க தான் அவங்க அன்பானவர்களே. அடுத்து நீ பார்க்கணும் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அந்த 14-15 வசனத்தில் 13 வசனம் பண்ணப்பட்டு விரும்பியவர்களை அழைத்தார்கள், அவர்களும் வந்தார்கள். அவர் ஆண்டவர் விரும்பிதான் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்களும் வந்து ஆண்டவருடைய வசன வார்த்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்து அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். விரும்பியவர்களை அழைத்தார், உங்களைத்தான். அன்னைக்கு பிரதர் அது அந்த காலத்தை அங்கு கிடையாது. இன்று அங்கவர்களுக்கு இன்று நமக்கு விரும்பி அழைத்தார், வந்திருக்காங்க. அதில் சொன்ன 14 வசனத்தில் சொல்லப்படுது தம்மோடு இருக்கவும் சொல்லப்பட்டிருக்கு. தம்மோடு இருக்கவும் எப்ப நினைக்கும்? அது ஜபத்தை குறிக்கிறது சகோதரமே, ஜபத்தை குறிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். கெத்செமனே தோட்டத்துக்கு மனுஷர் ஒரு பாரம், அந்த பாரத்தினால அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போனார். கடவுள் அழைத்தது 72 பேர். அந்த 72 பேர்ல செலக்ஷன் 12 பேர். அந்த 12 பேர்ல செலக்ஷன் 3 பேர். அந்த 3 பேர் தான் நீங்க. அந்த 3 பேர் தான் நீங்க. தம்மோடு இருக்கவும் பேதுரு, யோவான், யாக்கோப் 3 பேரும் போனாங்க. அந்த பேதுரு நீங்க தான், அந்த யாக்கோப் நீங்க தான், அந்த யோவான் நீங்க தான். 12 பேர் அழிச்சாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, 72 பேர். அந்த 72 பேர்ல ஒரு சிலருக்கு 12 பேர், அது ஓகே. அடுத்தது 3 பேர் நீங்க தான். இதற்காக தம்மோடு இருப்பதற்காக அவர் இருக்கார். கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றார். நீ படிப்பீங்களானாக்க மத்தியில் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மணி அவர் சொல்வார், குறிச்சுக்கிட்டேன். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனமா இருக்கணும். குறிச்சுக்கிட்டுங்க, அவளை படிங்க. அது சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லு கதை என்னோடு 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையான்னு சொல்வார். 1 மணி நேரமாவது. ஆம்பெரிமணவர்களே, நாம் செபிக்கணும். 1 மணி நேரமாவது என்னோடு கூட என்றார். என்னோடு கூட என்று சொல்லுகிற போது நாம் ஆவிக்குரிய ஜெபத்தை கொண்டு போனோம். வசனங்களை வாசிப்பது ஜெபிப்பதிலும் கொண்டு போகணும். அந்த நிலைத்தான் அவரோடு கூட. மற்றதெல்லாம் எது கிடையாது. என்னோடு கூட 1 மணி நேரம். அடுத்த நீ கருத்தும் போது அவர் சொல்லுவார், என்ன சொன்னார்? பிரதர் படித்தார். என்ன படித்தார்? தம்மோடு இருக்கவும் அடுத்து நற்செய்தியை பறைச்சாற்றவும் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய 24:14 சொல்லப்பட்டு இறைச்சப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கணும். பிரியமானவர்களே, அறிவிக்கணும். நீ தேர்ந்து கொள்ளப்பட்ட நீங்கள் நற்செய்தி அறிவிக்கணும். அந்த 3 பேர்ல 12 பேர், 12 பேர்ல 72 பேர் அறிவிக்கணும். எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கணும். அறிவித்தாரும் பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்ப்போம் பிரியமாவிலே, அந்த மார்க் 13ஆம் அதிகாரத்திலே 10ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 13:10 சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நற்செய்தி அறிவிக்கணும். த ஃபர்ஸ்ட்
தயவுசெய்து எடுத்து நான் படிக்கணும் போல எனக்கு தோன்றுகிறது. அது 3:10 தெரிஞ்சிருக்கும், அது 13:10 சொல்லுவார் இருக்கேன். எது என்ன சொல்லுங்க, நான் பார்க்கணும். எல்லாம் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் கோட் பண்ணுறீங்க, நல்லதுதான், படிங்க. யாராவது எல்லா மக்கள் இனத்தவருக்கும் எல்லா மக்கள் இனத்திற்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். என்ன இப்படி சொல்றீங்க? எல்லா இடத்துல முதல்ல நற்செய்தி அறிவிக்கப்படணுமா? என்னைக்கு ஆண்டவர் அன்றைக்கே அப்படி சொன்னார், இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். உலகபரமான பக்தி பயிற்சி அப்பாற்பட்டது, மார்த்தாளை போல இருக்கப்பட்டது அப்பாற்பட்டது, மரியாதை போல ஆண்டை பார்த்தல அமரணும், இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கணும். உள்ளத்தில் பத்தி வருகின்ற வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார் உயிர்த்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிக்கணும். என் அன்பானவர்களே, அந்த 13:10 படிக்கணும். அது பண்ணு, அந்த 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லா மக்களுக்கும் நற்செய்திக்கணும் சொல்லு, நற்செய்தி அறிவிக்கிறது. நீங்களோட நற்செய்தி அறிவிங்க. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றது தான், என்னுடைய ஊழியத்தை பற்றி நீ சொல்லுகிற பொழுது அது நற்செய்தி அறிவிப்பின் ஒரு பகுதியாக மாறி விட்டுக்கிட்டே இருக்கும், நிறைகிட்டே இருக்கும். ஒரு 10 பேருக்காவது புத்தகத்தை பற்றி சொல்லுங்க, அவங்களுடைய முகவரி வாங்கித்தாங்க. யார், எங்கே, எப்போ, ஒருத்தரம் கேடு. ஒரே 2-3 பேர் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 பேர் 5 பேர் கொடுத்துருந்தாங்க. ஒரு சகோதரி ஒரு 5-10 பேர் கொடுத்தாங்க, அவ்வளோதான். 10 பேர் அந்த சகோதரி தான் கொடுத்தாங்க, 10 பேர் அதெல்லாம் கொடுக்கல. என் அன்பானவர்களே, நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கடந்து வரணும், தம்மோடு இருக்கவும் செபிக்கணும். 2வது நற்செய்தி அறிவிக்கணும். 3வது அவர் சொல்லுகிறார், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் சொல்றாரு. பேய்களை ஓட்டுகிற அதிகாரம் கொண்டிருக்கும் சொல்றார். பேய்களை ஓட்டுகிற அதிகாரம் கொண்டிருக்கும் சொன்னார். இன்னைக்கு பார்த்தா நம்ம நினைக்கும், பிரதர் எங்க பேய் பிடிச்சிக்கிச்சு, பிரதர் பேய் என் மகளை பேய் பிடிச்சிச்சு, என் மகனை பேய் பிடிச்சிச்சு, அவங்க குடும்பத்தில் கெட்ட கெட்ட கனவாக வருது, பேய் பிள்ளிச்சுன்னு இருக்குது பிரதர், மந்திரக்கட்டு இருக்கு, யாரும் ஏவுதல் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் சொல்லுகிற மக்களை பார்ப்பது எனக்கு உள்ளத்தில் பொங்கி எழும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து திருமுழுக்கு பெற்றிருக்கிறவனுக்கு பேய்களை ஓட்டுகிற ஒரு அதிகாரம் உண்டு, காரியங்கள் உண்டு. மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் சொல்லுவான்ட்டுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த அருங்கு அடையாளம் இருக்கணும். என்ன இருக்கும்? அடையாளம் இருக்கும். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறவர்களுக்கு இந்த அரும் அடையாளங்களாம் இருக்கின்று மார்க்கு 16:15 சொல்லுது. அதுல முதல் வார்த்தை என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள் என்று. நாம நம்முடைய சமூகம் பார்க்கணும் இருக்கு. சரி, தயவுசெய்து இந்த பேய்களை ஓட்டுன்று ஏன் அவனுக்கு சொன்னார்? தம்மோடு இருக்கவும், அடுத்தது பேய்களை நற்செய்தி அறிவிக்கும், பேய்களை ஓட்டணும் சொன்னார். பேய்களை ஓட்டம்ன்ற அதிகாரத்தை தயவுசெய்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் கடவுளின் ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? இறையாட்சி, நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி அங்கே வந்துள்ளது அல்லவான்னு சொன்னார். இன்னைக்கு பார்க்கணும் பிரியமானவர்களை, நாம் பேய்களை, இன்னைக்கு பேய் தான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பேய் தான் ஆட்சி பண்ணிக்கொண்டு பாவத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பேயை ஓட்டினா அங்கே இறையாட்சி வந்து விட்டது என்று அர்த்தம் என்று அங்கே ஆண்டவர் இயேசு மிக அழகாய் சொல்லுகிறார். நாம் பேயை ஓட்டணும். இறையாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதல்ல பேயை ஓட்டணும். அடுத்துதான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்துதான் அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இயேசு ஆண்டவர் முதல்ல பேய் ஓட்டு சொல்றார். எனவே அன்பானவர்களே, இறையாட்சி வளரப்பட வேண்டும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகப்பட வேண்டும் என்றால் இந்த காரியங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பெயரை சொல்லி அழைக்கிறார். இந்த அருமையான ஒரு செய்தியை வெளியூருக்கு பண உதவி செய்தவர்கள் சேலத்தை சார்ந்த சகோதரி அமலா, ஆண்டவருக்கு நல்ல பக்தி விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி, அவர் குடும்பத்தார். அவருடைய சகோதரர் கூட ஊட்டியிலே அருத்தந்தையாக இருக்கிறார். குடும்பம் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடவுள் அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களிலே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் செபிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, கடந்த நாட்களிலே அப்படி செய்தி கேட்டுக்கிறீங்க, இப்போ அப்படியே ஒப்புக்கெடுங்க. ஒருவேளை நீங்கள் 72 பேரில் இருக்கலாம், அதில் 12 பேராக இருக்கலாம், அதில் 3 பேராக இருக்கலாம். எல்லாருக்கும் கருத்து தான்.
ஒப்புக் கொடுங்க. தாம் விரும்பியவர்களை அழைத்தார், அவர்களும் அவரிடம் வந்தார்கள். நீங்க தான் முதலாவது கடலையும் கடல் அரசின் தீடு மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னாரே, அவருடைய சமூகத்தில் கடந்து ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாரும். நீர் அழைத்தபடினால்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காகத்தான் அவளோடு அமர்ந்திருக்கின்றிருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையை கேட்ட இவர்கள் அதன்படி செயல்படுத்த நீர் கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கின்ற காலகட்டத்திலே நற்செய்திக்கு அறிவிக்கின்ற காரியங்களை கடந்து வரட்டும். ஆத்ம பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நீ கத்தமணி தரத்தில் எப்படி ஜெபித்தரோ அந்த போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நற்செய்தி அறிப்பவர்களாக, பேய்களை ஓட்டுகிற ஒவ்வொருவராக இவர்களை மாற்றுவீராக. இதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், நீர் ஒருவரே ஆண்டவர் என்று எல்லா மக்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்வீராக. ஒப்பு கொடுத்தான் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓ ரிஷாரா பாலா ரிஹாலா ராமேஷானா பாரா பாரா, ஓ லதிஷானா ரிவியனதா, ஓ லாஹு திஸ்ஸரா. ஒரு குடும்பத்தார் முழங்கால் படியிட்டு கணவன் பிள்ளைகள் அப்படி 4 பிள்ளை, 2 பசங்க அப்படியே கை கோத்துக்கிட்டு ஆண்டவரே அடியேன் குடும்பம் என்று ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இதே போல எல்லாரும் எழுதணும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. இதே போல எல்லா மக்களும் இறப்படணும், திருச்சபையிலே ஒரு எழுப்புதலும் மறுமலர்ச்சியும் உண்டாகப்பட வேண்டும் ஆண்டவரே. அதன் வழியாக இறையரசப்பட்ட நற்செய்தி எல்லா மக்களுக்கும் கடன் சென்று ஆண்டவரை உம்முடைய ராட்சியம் கட்டப்பட வேண்டும். உம்முடைய வரி நாட்களிலே ஆத்மாவில் கொண்டு ஒரு காரியமாக இருக்கணும். ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது கடவுளையும் கடவுள் அரசியலும் தேடு, செயல்படு, அப்பொழுது மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னீரேன். அவருடைய தேவையெல்லாம் என்ன என்று நீர் அறிந்திருக்கிறீர். அவரெல்லாம் சந்தித்து கொடுங்க. உடலிலே, உள்ளத்திலே, குடும்பத்திலே அவர் தேவையான எல்லாத்தையும் நீர் தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஓ ரிஷாரா பாலா ரிஷாரா பாலா. இந்த ஊழியத்தை காணிக்கால் தாங்குவேன் என்று ஒரு சகோதரி, அந்த சகோதரி விதவை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரை முடிமை வெளிப்படுவதாக. எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே என் பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கால் தாங்க.